Hi, welcome to my channel Banking Tips and Tricks. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா cubes. 4 different types of cubes பார்க்க போறோம். என்னென்ன அப்படினா starts with 1, ends with 1, next வந்து same number, next different number. First வந்து starts with 1 பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். starts with 1 ல இப்போ 16 கியூப் எடுத்துக்கலாம். A வந்து 1, B வந்து 6. ஃபர்ஸ்ட் வந்து A எழுதிக்கணும், நெக்ஸ்ட் வந்து B எழுதிக்கிறோம். இந்த B வந்து ஸ்கொயர் பண்ணும்போது 6 6 are 36. 6 வந்து B கியூப் பண்ணும்போது 6 கியூப் பண்ணா 216. இப்போ சென்டர்ல இருக்க ரெண்டு நம்பரை 2 ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். 6 into 2 12, 36 into 2 72. இப்போ இதை ஆட் பண்ணணும். 6 இங்க ரிமைண்டர் 21 எடுத்துட்டு வந்துருவோமா? அப்போ வந்து என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? 21 இங்க கொண்டாந்தா நம்மளுக்கு 129 கிடைக்கும். அப்போ இங்க 9 இங்க 12 ஆட் பண்ணி 12 plus 12 24, 24 plus 6 30. அப்போ 0 இங்க ரிமைண்டர் 3, 3 plus 1 4. இதுல இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். starts with 1 ல இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 19 cube. அதே மாதிரி A 1, B next 9 square 81, 9 cube வந்து 729. இது ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி 2 ஆல். அப்போ 9 2s are 18, 81 2s are 162. இப்போ ஆட் பண்ணணும். 9 இங்க 72 கொண்டாந்தணும். 72 plus 81 plus 162 ஆட் பண்ணா 315 கிடைக்கும். 5 இங்க ரிமைண்டர் 31 வச்சுக்கலாம். 31 plus 9 plus 18 எவ்வளவு அப்படின்னா 58. அப்போ இங்க 5 plus 1 6, 6859. இதுதான் வந்து starts with onesக்கான ரெண்டு எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். இதே மாதிரி தான் ஸ்டார்டிங்ல 1 இருந்து கியூப் கேட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணணும். வேற இந்த ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணா டைம் கன்சியூம் ஆகும், சீக்கிரமா நீங்க கண்டுபிடிச்சலாம் ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ends at 1 பார்க்க போறோம் எக்ஸாம்பிள். இதுல என்ன क्वेश्चन 31 கியூப். இதுதான் A, இதுதான் B. இப்போ எப்படி எழுதணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து லாஸ்ட்ல இருந்து வரணும். 4 டிஜிட் தான் லாஸ்ட்ல இருந்து வரணும். அதே மாதிரி B எடுத்து இங்க 1 முடியுதா? அப்போ ஃபர்ஸ்ட் இங்க B தான் எடுத்துக்கணும். starts with 1 ன்றமா நம்ம A வை எடுத்துக்கணும். இப்போ வந்து ends at 1 ன்றத ஃபர்ஸ்ட் B எடுத்துக்கிறோம். 1 நெக்ஸ்ட் A ஓட வேல்யூ 3. இத வந்து ஸ்கொயர் பண்ணி நெக்ஸ்ட் கியூப் பண்ணோம். 3 ஸ்கொயர் 9, 3 கியூப் வந்து 27. சென்டர்ல இருக்க ரெண்டு நம்பர் 2 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்ப 9 2s are 18, 3 2s are 6. இத ஆட் பண்ணும்போது 1 9 கிடைக்குமா? இங்க 27 கிடைக்கும். 7 ரிமைண்டர் 2, 27 plus 2 29 கிடைக்கும். இதுதான் வந்து 31 கியூப்கான ஆன்சர். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 61 கியூப். அதே மாதிரி 1 நெக்ஸ்ட் 6. 6 ஸ்கொயர் வந்து 36, 6 கியூப் வந்து 216. இது ரெண்டையும் 2 ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். 72 12. 1 இது ரெண்டையும் ஆட் பண்ணா 18, இங்க 1 கிடைக்கும். 72 plus 1 73 plus 36 வந்து 109. அப்போ இங்க 9 இங்க வந்து 10. அப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 226. இதுதான் வந்து 61 கியூப்கான ஆன்சர். இப்போ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சேம் நம்பர். சேம் நம்பர்னா ஒன்றும் இல்லை, இதுதான் சேம் நம்பர். ரெண்டு நம்பரும் ஒரே மாதிரி இருக்கணும். இப்போ 44 கியூப் நம்மளுக்கு தெரியும் 4 டிஜிட் தான் போடுவோம் அப்படின்னு தெரியும். அப்போ ஒரு 4 எது எடுத்துக்கிட்டாலும் ஓகே, A எடுத்துக்கிட்டாலும் சரி, B எடுத்தாலும் சரி, ஏதோ ஒரு 4 ரெண்டுமே ஒன்று தான். அப்போ இதை வந்து கியூப் பண்ணணும். 4 டைம்ஸ் எழுதணும். கியூப் பண்ணி 4 டைம்ஸ் எழுதணும். 4 கியூப் 64. இதை வந்து 4 டைம்ஸ் எழுதிக்கணும். இதை வந்து 2 ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். 2 ஆல் சென்டர்ல இருக்க நம்பர் 2 ஆல் மல்டிப்ளை பண்ணா 128, 128. இப்போ நம்ம 64 ஆட் பண்ணா இங்க 4 ரிமைண்டர் 6. அப்போ இதை ஆட் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 6 plus 64 plus 128 இதெல்லாம் ஆட் பண்ணா நம்மளுக்கு 198 கிடைக்கும். இங்க 8 இங்க ரிமைண்டர் 19 போட்டுக்கலாம். அப்போ 19 plus 64 plus 128 ஆட் பண்ணா 211 கிடைக்கும். இங்க 1 போட்டுக்கலாம். இங்க 21 கேரி ஓவர் பண்ணிக்கலாம். அப்போ 21 plus 64 என்ன அப்படின்னா 85 கிடைக்கும். 85. இதான் வந்து 44 கியூப்கான ஆன்சர். இன்னொன்று பார்க்கலாம். இதே மாதிரி எக்ஸாம்பிள் 99
கியூப் 9 வந்து கியூப் பண்ணிக்கணும் 4 டைம்ஸ் எழுதிக்கணும் 729 729 729 729 இதே மாதிரி சென்டரில் இருக்க ரெண்டு நம்பரையும் 2 ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும் மல்டிப்ளை பண்ணால் 1458 1458 கிடைக்கும் ஆட் பண்ணும் இப்போது 9 இங்கே 72 வந்து கேரி ஓவர் ஆயிரும் அப்போ 72 ப்ளஸ் 729 1458 இதெல்லாம் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 2259 அப்போ இங்கே 9 மட்டும் போட்டுக்கணும் ரிமைண்டர் 225 வந்து இங்கே கேரி ஓவர் பண்ணிக்கணும் அப்போது 225 729 1458 எல்லாம் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 2412 கிடைக்கும் அப்போ இங்கே 2 அப்படியே வச்சுக்கணும் இங்கே 241 வந்து கேரி ஓவர் பண்ணிக்கணும் அப்போ 241 கேரி ஓவர் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 241ஐயும் 729ஐயும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 970 கிடைக்கும் அப்போ ஆன்சர் வந்து 970299 இதான் வந்து 99 கியூபோட வேல்யூ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் நம்பர் பார்க்க போகிறோம் எக்ஸாம்பிள் 23 கியூப் கண்டுபிடிக்க போகிறோம் இதுதான் ஏ இதுதான் வந்து பி இதுக்கு வந்து என்ன பண்ணணும் ஏவை வந்து ஃபஸ்ட்டு கியூப் பண்ணிக்கணும் 2 கியூப் வந்து 8 நெக்ஸ்ட் வந்து ஏவை வந்து ஸ்கொயர் பண்ணிக்கணும் பிஏ வந்து ஏ ஸ்கொயர் பி அப்படின்னு அந்த ஃபார்மெட்டில் எழுதிக்கணும் அப்போ 12 ஏ ஸ்கொயர்னா ஏயோட வேல்யூ 2 இன்ட்டு 2 4 அப்போ இன்ட்டு 3 பண்ணிக்கணும் 12 அதுக்கப்புறம் ஏ இன்ட்டு பி ஸ்கொயர் ஏ அப்படியே வச்சுக்கணும் இது வந்து ஸ்கொயர் பண்ணணும் அப்போ 3 3s are 9 9 2s are 18 அப்படின்னு கிடைக்கும் நெக்ஸ்ட் வந்து பி கியூப் பண்ணணும் இதுதான் பி இதை வந்து கியூப் பண்ணும் 27 இப்போ ரெண்டையும் 2 ஆல் மல்டிப்ளை பண்ணணும் 12 இன்ட்டு 2 24 18 இன்ட்டு 2 36 இப்போ இதை ஆட் பண்ணணும் 7 ரிமைண்டர் 2 இருக்குமா அப்போது 18 36 ப்ளஸ் 2 எவ்வளோ 56 இங்கே 6 இங்கே 5 கேரி ஓவர் பண்ணிக்கணும் அப்போ 24 ப்ளஸ் 12 ப்ளஸ் 5 எவ்வளோ அப்படின்னா 41 இங்கே 1 இங்கே 4 கேரி ஓவர் அப்போ 8 ப்ளஸ் 4 12 அப்போது 23 கியூப்க்கான ஆன்சர் வந்து இதுதான் இதே இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் 36 கியூப் அதே மாதிரி எழுதிக்கணும் ஏ கியூப் ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும் அப்புறம் ஏ ஸ்கொயர் பி அந்த ஃபார்மேட் 54 அதுக்கப்புறம் ஏ பி ஸ்கொயர் எழுதும் போது 108 அப்புறம் பி கியூப் பண்ணும்போது 216 இது ரெண்டையும் 2 ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும் 108 இதை பண்ணால் 216 ஆட் பண்ணால் 6 ரிமைண்டர் 21 அப்போது 108 ப்ளஸ் 216 ப்ளஸ் 21 எவ்வளோ அப்படின்னா 345 அப்போ 5 இங்கே 34 கேரி ஓவர் அப்போ 34 ப்ளஸ் 54 ப்ளஸ் 108 எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 196 கிடைக்கும் இங்கே 6 போட்டுக்கணும் இங்கே 19 ஆட் பண்ணிக்கணும் அப்போ 19 ப்ளஸ் 27 எவ்வளோ நம்மளுக்கு அப்படின்னா 46 இவ்வளோதான் இப்போது உங்களுக்கே தெரியும் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஸ்டார்ட்ஸ் வித் 1 பார்த்துருக்கோம் எண்ட்ஸ் அட் ஒன்ஸ் பார்த்துருக்கோம் சேம் நம்பர் பார்த்துருக்கோம் டிஃப்ரெண்ட் நம்பர் பார்த்துருக்கோம் 4 டைப் பார்த்துருக்கோம் இந்த மாதிரி எது வந்தாலுமே இதே மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணணும் பேங்க் எக்ஸாம் பொறுத்த எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நம்ம டைம் கன்சர்வேஷனுக்காக தான் ஷார்ட்கட்ஸ் தெரிஞ்சுக்கிறோம் இதை நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு ஏதாவது டாப்பிக்கில் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ